بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم யசிரு இலகுவாக்குங்கள் ஒலா துஅசிரு மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள். ஒபஷிரு மக்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்துரையுங்கள். ஒலா துனஃபிரு மக்களை வெருண்டோடச் செய்யாதீர்கள் என்கிற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் போதனையை சொன்னவனாக எனது இந்த ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தியாகங்களையும் பல அர்ப்பணிப்புகளையும் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை திருமறையினுடைய வரிகள் மூலமாக நாம அறிந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றாலே நம்முடைய மனதிற்குள் வந்து நிற்பது என்ன பெரிய ஒரு அர்ப்பணிப்பாக தியாகமாக இருந்தாலும் இறைவன் அவர்களை சோதித்த எல்லா விதத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை பரிபூரணப்படுத்தினார்கள் என்பதுதான் நம்முடைய மனதிற்குள் வரும். என்ன மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு தியாக குணம் என்கிற ஒரு நினைவு நமக்குள் ஏற்படுவதற்குண்டான காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையும் அதில் ஒரு அங்கம். அவங்க செஞ்ச தியாகம் அர்ப்பணிப்பு எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. அவர்கள் பல துவாக்களை அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தித்தார்கள். அப்படி பிரார்த்தித்த அவர்களுடைய பிரார்த்தனையை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பல வசனங்களில் நமக்கு நினைவுபடுத்துகிறான். பொதுவாக அந்த பிரார்த்தனையெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. எல்லா நபிமார்கள் செய்த பிரார்த்தனை, குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல துவாக்களை, அந்த துவாவினுடைய அர்த்தத்தை நாம ஆழமாக யோசிக்கும் பொழுது கவனிக்கும் பொழுது இவ்வளவு அர்ப்பணிப்புகளையும் தியாகத்தையும் செய்த ஒரு மனிதர் இப்படி கேட்கணுமா, இது அவசியம்தானா? இப்ப நம்ம கேட்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இவ்வளவு ஒரு தியாக குணம் கொண்ட தியாக செம்மல் இப்படி கேட்கணுங்கிறது அவசியமா என்று நாம நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் இது அவசியம்தான். அப்படி நாம நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிரார்த்தனைகள் இருப்பதை நாம பார்க்கலாம். அதுல சூரா ஷூரா 26வது அத்தியாயத்தில் 83வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அவங்க செஞ்ச ஒவ்வொரு துவாக்களாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு துவாவை அல்லாஹ் சொல்றான். ரப்பி, என் இறைவா, ஹப்லி ஹுக்மன், எனக்கு நீ அதிகாரத்தை வழங்குவாயாக, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லோர்களுடன் சேர்ப்பாயாக. அப்படி கேட்கிறாங்க. ஒரு நபி ஒரு பெரிய தியாகத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனமுருகி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, இறைவா எனக்கு அதிகாரத்தை கொடு, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லோர்களோடு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, வஜஅல்லி லிசான சுத்கின் ஃபில் ஆகிரீன், இறைவா
பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வாசகம். எப்படி கேட்கிறாங்கன்னு பாருங்க. யா அல்லாஹ், எனக்கு பின் வரக்கூடிய என்னுடைய சந்ததிகள் லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரின், என்னை பற்றியான தகவல் அவர்களை அடையும் பொழுது நற்பெயரை இறைவா அவர்களுக்கு மத்தியில் எனக்கு நீ ஏற்படுத்து அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன உடனே அவங்களுடைய செய்திகளை தகவல்களை பிற நபர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அளவிற்கு உங்களை மாதிரியான அர்ப்பணிப்பு தியாகம் அதையெல்லாம் நாம பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் செய்த அந்த துவா, இறைவா வஜஅல்னி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரின், பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கு என்னை பற்றியான நற்பெயரை அவர்களிடத்தில் ஏற்படுத்துவாயாக. இதுதான் பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம ஒரு ஏகத்துவவாதியாக வாழ்கிறோம், மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறோம், மக்களிடத்தில் எந்த அளவுக்கு சமூக பற்றோடு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நடக்க வேண்டுமோ நடக்கிறோம். பின்னால நாம நல்ல முறையில் பேசப்படுகிறோமா இல்லையா? இவராப்பா இவரு பேசுவாரு, பேசுறதெல்லாம் கரெக்டா பேசுவாரு, ஒன்னு செயல்பாட்டுல ஒண்ணு இருக்காது, எல்லாம் சரிதான், ஆனா கடைசியில் எப்படி ஆயிட்டாரு என்கிற பேச்சு ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற ஒரு பெயரை நாம நினைவுபடுத்தும் பொழுது கொள்கை, உறுதி, அர்ப்பணிப்பு, தியாகம் எப்படி நம்முடைய மனதிற்குள் வருகிறதோ அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்துல நன்மையை பெறுவதுதான் மிக முக்கியமான ஒரு இலக்கு. மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு, பின்னால வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் என்னை இழிவாக கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க. அந்த துவாவினுடைய வெளிப்பாடாக இன்றளவிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நாம பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்து அவங்க கேட்கிறாங்க, வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், இறைவா இன்பம் இருக்க சுவனத்திலே என்னை இணைப்பாயாக, எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நமக்கு பல படிப்பனைகளை பல பாடங்களை நமக்கு ஊட்டி விட்டு செல்கிறது. அப்ப நாம மிகச்சிறந்த ஒருவராக உலகத்தில் நாம வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்ட இறைவனுக்காக அமல் செய்கிற ஒரு நல்லடியாராக நாம இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில் உலகத்துல நாம என்ன செய்யணும், பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருப்பதற்கு, நம்மிடத்துல அமல்கள் அதிகரிப்பதற்கு, நாம் எல்லா நேரங்களிலையும் நன்மைகளை சம்பாதிப்பதற்குண்டான ஒரு அழகான துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யக்கூடிய நேரத்துல இறைவனிடத்திலையும் மகத்தான நன்மைகளை பெறலாம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய அளவுக்கு பின்பாக பிற்காலத்திலே பேசப்பட்டார்களோ அது மாதிரி இல்லாட்டி கூட நாம இவரா அப்துல் காதர் அப்துல் ரஹ்மானா நல்ல மனுஷன்பா, கரெக்டா தொழுகுவாரு, தாவா களத்துல நிப்பாரு, பிடிச்ச நன்மையை செய்வாரு, நல்ல மனுஷன் என்று பேசப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அதை நம்ம என்ன செய்யணும், அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல பிரத்யேகமான துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதுல ஒரு அழகான துஆ, துஆன்னே நம்ம ஆட்களுக்கு என்னடா துஆன்னு சொல்றாங்க, ஆலிம்சா துஆன்னு சொல்றாரு, ஒரு 4-5 வரிக்கு நெருக்கமா சொல்லிட்டாருன்னா ரொம்ப சிரமமா இருக்குமே, அப்படிதான் பெரும்பான்மையா தோணும். அப்படிலாம் இருக்காது, ஒரு 2 வரி மிக்க ஒரு துஆ. இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகாக, தொழுகை முடியுது இல்லையா, இந்த 5 நேரம் நம்ம தொழுகிறோம்ல, இப்படி தொழுகை முடிந்ததற்கு பிறகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு துஆ, எல்லா கருத்துகளையும் உள்ளடக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை நாம பெற்று
சுவர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அழகான ஒரு திக்ர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கலாம். முஆத் பின் ஜபல் என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹத பியதி, என்னுடைய கையை பிடிக்கிறார்கள். பிடித்து சொல்கிறார்கள், வகால யா முஆத், முஆதே வல்லாஹி இன்னி உஹிப்புக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன். வல்லாஹி இன்னி உஹிப்புக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 2 வாட்டி சொல்றாங்க. முஆதுடைய கையை பிடிச்சி அல்லாஹ் மேல ஆணையா உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபகால ஊசிக்க யா முஆத், முஆதே உனக்கு சில அறிவுரைகளை நான் சொல்லுகிறேன். அந்த அறிவுரைகள், லா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தின், நீ ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிற்பாடாகவும் பின்பாகவும் அதை நீ ஒரு காலம் விட்டுவிடக் கூடாது. முஆது மேல உள்ள ஒரு அக்கறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொன்னாலும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சேர்த்துதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க சொல்றாங்க. எப்படி? நான் சில அறிவுரைகளை உனக்கு சொல்லித் தருகிறேன், அதை ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகாகவும் நீ சொல்லாமல் விட்டு விடாதே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறாங்க. நீ சொல், தக்குல், நீ ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகாகவும் சொல், அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்தி. ரொம்ப இலகுவான துவா. ரொம்ப நமக்கு பெரிய ஒரு 3-4 லைன் இருக்கிற மாதிரியான துவா கிடையாது. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த 3 வரிகள்ல இலகுவாக நமக்கு மனநமிடக்கூடிய வகையில் உள்ள துவா தான் இந்த துவா. என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க? இறைவா, அல்லாஹும்ம இறைவா, இன்னி எனக்கு நீ உதவுவாயாக. எதற்கு உதவுவாயாக? அலா ذிக்ரிக், உன்னை அனுதினமும் நினைவு கூறுவதற்கு, உன்னை பற்றியான நினைவு என்றைக்குமே என்னிடத்தில் இருப்பதற்கு யா அல்லாஹ் நீ உதவுவாயாக. ஓ சுக்ரிக், யா அல்லாஹ் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவுவாயாக. ஓ ஹுஸ்னி இபாதத்திக், அழகிய முறையில் உன்னை வழிபாடு செய்வதற்கு வணங்குவதற்கு எனக்கு நீ உதவுவாயாக. இந்த 3 அவசியம் தான் நம்முடைய வாழ்க்கையில. நாம எண்ணிலடங்கா நன்மைகளை செய்வதற்கு, சுவனத்திற்கு செல்வதற்கு, நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா அம்சமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த ரத்தின சுருக்கமான இந்த துஆவில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, நீ எனக்கு உதவுவாயாக. உன்னை திக்ர் செய்வதற்கும், இன்னும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை அழகிய முறையிலே வழிபடுவதற்கும் எனக்கு உதவுவாயாக. இதை ஒவ்வொரு நேர தொழுகை முடிந்ததற்கு பிறகாகவும் நம்ம என்ன செய்யணும்? ஓதும். இது அவசியமான ஒண்ணா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில மிக தேவையான அவசியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது எல்லா நேரங்களிலையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறைவனுடைய நினைவு இருக்கல். இறைவனுடைய நினைவு ஒரு மனிதருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் பாவமான காரியத்தை செய்வாரா? தப்பான காரியத்தின்பால் அவர் செல்வாரா? செல்ல மாட்டார். நன்மைகளை நாடி நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அல்லாஹ்வுடைய நினைவு எப்பவுமே இருக்கும். அப்படி நாம இறை நினைவோடு இருப்பதற்காக பல திக்ருகளை அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யறோமா? பல திக்ருகளை, ரொம்ப இலகுவான சுலபமான பல திக்ருகளை அதெல்லாம் செய்வதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறார்கள். மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குருஹு. அல்லாஹ்வை நினைவு கூறுகிற, நினைவு கூறாத நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மிஸ்லுல் ஹய்யி வ மையித், அவர் உயிரோடு இருப்பவர் செத்தவருக்கு சமானம். அதாவது அல்லாஹ்வை நினைவு கூறுறாருல்ல, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்னா உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளம். யார் அல்லாஹ்வை பற்றி நினைக்கவில்லையோ, இறை நினைவு இல்லாதவராக இருக்கிறாரோ, அவர் உயிரற்ற ஜடத்திற்கு சமானம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறோம். இன்றைக்கு நாம இறை நினைவோடு நம்ம இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு தொழுகையை நாம விடுவோமா? மற்ற நன்மையான காரியங்கள் நம்ம தவற விடுவோமா? விட மாட்டோம். அப்ப இப்படி இறை நினைவு என்பது
நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லும் பொழுது கூட சூரா அல்-அஹ்ஸாப் என்கிற அத்தியாயத்திலே பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உத்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறைவனை பற்றியான நினைப்பு உங்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நினைப்பு அதிகமாக இருக்கணும்ங்கிற கட்டளையை அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். வஸ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், என்னை நீங்கள் மறுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இப்படி இறை நினைவோடு நாம இருக்க வேண்டும் என்பது இறை கட்டளை. அல்லாஹ் பல வசனங்களிலே நமக்கு கட்டளையாக நமக்கு இதை இடுகிறான். அதே வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படி இறை நினைவோடு நாம் இருப்பதற்கு பல துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப பெரிய நிறைய நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரியான துவாலாம் கிடையாது, இலகுவான துவா. இப்படி நாம இறை நினைவோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நமக்கு ஒரு காலம் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். ஒண்ணு வேணாம், பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, அப்படிதானே? அந்த துவாவை சொல்லி யாராவது வந்திருப்போமா? இன்னைக்கு பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்க மாட்டோம். பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் பொழுது ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கழிவறைக்குள் நுழையும் பொழுது ஒரு துவா, கழிவறையிலிருந்து வெளியேறும் பொழுது ஒரு துவா. இப்படி எல்லா சந்தர்ப்பங்களையும், ரோட்ல நடந்து போறோமா, மேட்ல ஏறும் பொழுது என்ன சொல்லணும், பள்ளத்துல இறங்கும் பொழுது என்ன சொல்லணும், வாகனத்துல ஏறும் பொழுது என்ன சொல்லணும், பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்ன சொல்ல வேண்டும். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் காலை எழுந்ததிலிருந்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதானா வ இலைஹின் நுஷூர், எங்களுக்கு எங்களுடைய மரணத்திற்கு பின் உயிர்ப்பித்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று சொல்வதிலிருந்து, அவன் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்வதிலிருந்து எல்லா நிலைகளிலையும், கடைசி தூங்கும் பொழுது கூட அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு இதெல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க. எல்லா துவாக்களும் சின்ன சின்ன துவாக்கள், சின்ன சின்ன திக்ருகள், நாம் இப்பொழுதுமே நினைவிலே வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு உண்டான திக்ருகளாக இருந்தாலும் நம்ம செய்யறோமா? அதை செய்யறதில்லை. இன்றைக்கு காலையில் எழும் பொழுது என்ன துவாவை திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை சொல்லி எந்திரிச்சோமா? காலையில எத்தனை நபர்கள் எழுந்தோம்? கேள்விக்குறிதான். தெரியல, தெரியாம கிடையாது, தெரிஞ்சு சொல்வது கிடையாது. அப்ப இப்படி இறை நினைவு திக்ர் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. எல்லா நிலைகள்லையும் நம்மள்ட்ட இருக்கும். ரசூலுல்லாஹ் சில இலகுவான திக்ருகளை நமக்கு சொல்லி தராங்க. நமக்கு தெரிந்த சம்பவங்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு அடக்கமான, மீசானிலே கனமான, ரஹ்மானிடத்திலே நெருக்கமான இரண்டு வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரொம்ப ரெண்டு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. நாளை மறுமையிலே நன்மை தீமைகளை அளந்து நன்மைகள் உயர்வாக இருக்கக்கூடிய நிலையிலே உங்களை சுவனத்திலே அழைத்து செல்லக்கூடிய இரண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது சொல்றதுக்கு என்னங்க வேணும் நமக்கு? அல்லாஹ் கொடுத்த நாக்கு இருந்தா போதாதா? காசு வேணுமா, பணம் வேணுமா? ஒண்ணு வேணாம். சும்மா இருக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் தெரிஞ்ச அந்த திக்ரை சொல்லிட்டு போயிடலாமே. இப்படி பல திக்ருகளை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க. இன்னும் சொல்கிறார்கள், அலா உஹிப்புக பிஅஹ்பில் கலாம், வார்த்தைகளிலேயே ரொம்ப விருப்பமா, அல்லாஹ்விற்கு விருப்பமான வார்த்தை எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, ஒற்றை வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்ப இப்படி பல துவாக்களை இலகுவான ஒற்றை வரியிலே உள்ள திக்ருகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது மாதிரியான திக்ருகளை நாம செய்யக்கூடிய நேரத்தில் நாம எப்பொழுதுமே அந்த இறை நினைவோடு நாம இருப்போம். நிறைய நன்மைகளை நாம என்ன செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் எழுந்து வரக்கூடிய நேரத்துல ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, தொழுகையில நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு திரும்பி வராங்க. வர நேரம் வரைக்கும் தொழுகையில் உள்ள அந்த முஸல்லாவிலேயே அவங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சேன்,
இறைவனை திக்ரு செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு 4 வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அது இவ்வளவு நேரம் நீங்க என்ன திக்கர்களை செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்கு ஈடாக அமைந்து விடும் அப்படின்னு ஒரு திக்கரை சொல்லி கொடுக்கிறாங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இறைவா உன் படைப்பினுடைய எண்ணிக்கை அளவிற்கு புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. ஒரு ரிவா நஃப்ஸிஹி, இன்னும் உள்ளம் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. ஒசினத் அர்ஷிஹி, உன்னுடைய அரிசியினுடைய கனம் அளவிற்கு புகழ் உனக்கே உரியது. உமிதாத கலிமாத்திகி, உன்னுடைய வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அளவிற்கு புகழ் உனக்கே உரியது. இப்படி இந்த மாதிரியான இலகுவான பல திக்கர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது போன்ற திக்கர்களை செய்து என்றைக்குமே நாம இறை நினைவோடு என்ன செய்யணும், இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதனால தான் அந்த துஆவுல நமக்கு தொழுகைக்கு பின்பாக ஓதக்கூடிய அந்த துஆவுல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த முதல் வார்த்தை அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், இறைவா உன்னை திக்ர் செய்வதற்கு உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவுவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்ப நம்ம கேட்கறதோடு நிறுத்திடக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு இந்த அஇன்னி அலா திக்ரிக், உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவுவாயாக அப்படின்னு கேட்கறதோடு என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. அது மாதிரியான சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன துவாக்களை, உங்களுக்கு தெரிந்த இலகுவான உங்கள் நாவுகளில் நுழையக்கூடிய இலகுவான துவாக்களை திக்ர்களை என்றைக்குமே நீங்கள் சொல்லிக்கொண்டு இறை நினைவோடு இருக்கக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நன்மதிப்பை நன்மைகள் நாம் என்ன செய்யலாம், பெறலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொன்னாங்கல்ல, அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக், யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவுவாயாக. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இறைவன் நமக்கு ஏராளமான அருள் வளங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி அந்த அருள் வளங்களை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தணுமா இல்லையா? படைத்தவன் நமக்கு தந்த அருள் வளங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து நாம அருள்னு சில விஷயங்களை நினைச்சு வச்சிருப்போம். நிறைய காசை அல்லாஹ் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தா அது அருள் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்போம். அது அருள் இல்ல. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, இறைவனை வழிபடுவதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே அருள் கொடை தான். இந்த உலகம் நமக்கு அருள் கொடை, அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அருள் கொடை. அந்த அருள் கொடைகளை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமினீன், முஃமின்களுடைய காரியம் எனக்கு மிக ஆச்சரியம் அளிக்கிறது. ஏன்? அது அவர்களை தாண்டி யாருக்குமே அது தகுதியாகாத ஒரு அழகான ஒரு காரியம். என்ன? அவர்களுக்கு நன்மையான எந்த ஒரு காரியம் அவர்களுக்கு நடந்தாலும் அந்த காரியத்தை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்கள். அது அவர்களுக்கு நன்மையாக போகிறது. அதே வேளையில் இறைவன் சோதனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை பொறுத்துக் கொள்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அப்ப நன்றி செலுத்துகிற தன்மை நமக்கு எப்பவுமே என்ன செய்யணும், படைச்சவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு முறை காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகையில ஈடுபடுகிறார்கள், இரவு நேர தொழுகையில ஈடுபடுகிறார்கள். எந்த அளவுக்குனா ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதம் வீங்கி போகிறது. கால் பாதமே ரசூலுல்லாஹ்வுக்கு வீங்கி, அந்த அளவுக்கு தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வளமையான தொழுகை எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்ரிப்ல உல் முர்ஸலாத்து குர்ஃபாலாம் ஓதி இருக்கிறாங்க. ஃபஜ்ர்ல பக்ரா ஆல இம்ரான்லாம் ஓதி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆலிம்ஷா 10 நிமிஷத்துக்கு மேல ஓதுனாலே அவன் இன்னும் ஆலிம்ஷா என்ன இப்படி ஓதுறாரு, சரி கொஞ்சம் தயவு செஞ்சு அது சுருக்க சொல்லுங்களேன், ஏதாவது சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய மற்ற நேரங்களில் தொழும் பொழுது, ஜமாத்து தொழுகையில ஈடுபடும் பொழுது நபிகளார் ஓதிய சூறாக்களை பாருங்க. அவங்களுக்கு அதற்கான நேரங்கள் அவகாசம் இருந்து ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை ஈடுபடும் பொழுது எந்த அளவுக்கு ஈடுபடுவாங்கன்னா, அவருடைய தவர்ரத் கதமாகு, நபிகளாருடைய இரு பாதங்களும் வீங்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. இப்ப கால் கடுக்க, கால் வலிக்க, கால் வீங்க நான் தொழுதேன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொன்னது கிடையாது.
உலகத்திலே நீங்கள் சம்பாதிப்பதற்காக, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம் நிறைய. தொழுகைக்காக பட்ட கஷ்டம் ஒண்ணு இருக்குமா? மார்க்க சலுகை அளிச்சிருக்கு இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கால் கடுக்க நின்று வணங்குகிறார்கள். கால் பாதங்கள் எல்லாம் நீங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஃபகீல லஹு கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக். அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ்வின் நபியே, உங்களுக்கு தான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டானே, நீங்கள் எதற்காக இப்படி சிரமப்பட வேண்டும்? பாருங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இறைவன் ஒரு பெரிய அனுமதியை கொடுக்கிறான். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஓ நபியே, நீங்கள் செய்த உங்களுடைய முந்தைய பாவங்களை நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன், நீங்கள் இனி செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு நபி. யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்ச முன்னால பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான், இன்னி செய்யக்கூடிய பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவாங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குறான். இப்படி எல்லாம் துன்யாவுல ஒரு மனுஷன் இருப்பான்னு சொன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு தௌஹீதை விளங்கி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் எப்படி அவங்களுடைய உள்ளத்திலிருந்து கலண்டு போகுதுன்னா, அல்லாஹ் ஷிர்க்க தவிர எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. எப்படி அவங்க எப்படி அவருடைய முடிவு எப்படி இருக்கு? உண்மையிலே இறைவன் அப்படித்தான் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, இறைவன் தனக்கு இணை கற்பிப்பதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு தான் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும் அதுக்கு, இல்ல தண்டனை, நிரந்தர நரகம் இல்ல. அந்த ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு எல்லா முசீபத்தையும் பண்றான். மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் செய்கிறான். என்ன இப்படியே இருந்தா எப்படி உள்ளம் மாறி போயிடும்? இறைவனை பயப்படாத கட்டாந்தரையாக உள்ளம் மாறி போய்விடுமா இல்லையா? என்னங்க இப்படி பண்றீங்க, இந்த தப்ப பண்றீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, இதெல்லாம் ஒரு மேட்ராங்க, அதான் அல்ல ஷிர்க்க தவிர எல்லாத்தையும் இப்படின்ற ஒரு பார்வை இன்றைக்கு உள்ள நவநாகரிக ஏகத்துவவாதிகளிடத்தில் இருப்பதை அல்லாஹ் பாதுகாக்கணும். இது நரகத்துக்கு போயிட்டு வருது சாதாரணமான ஒரு விஷயமா? இறைவனுடைய மன்னிப்பு கிடைத்தால் தான் சுவர்க்கம். இறைவன் மன்னிக்கவில்லை என்றால் எந்த நரகத்தை கொடூரமான நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, தகாது தமையசு மினல் கைல், கோபத்தால் கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நரகம் என்று சொல்லுகிறானோ, அடே ஃபமாஸ்மரஹும் அலன்னார், அந்த நரகத்தை எப்படி அப்பா நீ பொறுத்துக் கொள்ள போகிறாய் என்று கேட்கிறானோ, அந்த நரகத்துக்கு போயிட்டு வரதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சில ஏகத்துவவாதிகள். ஷிர்க்க தவிர எல்லா பாவத்தையும் போய் பேசிக்கலாம், புரண்டு பேசிக்கலாம், பீடி வலிச்சுக்கலாம், தண்ணி அடிச்சுக்கலாம், விரல் வெட்டி எண்ணக்கூடிய சில நபர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களை. இந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள், இருக்காதீர்கள். தூக்கி அல்லாஹ் நரகத்துல கிடாத்தி விட்டான் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நாம் மன்னித்து விட்டோம், இனி செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னித்து விடுவோம் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு நபி கால் கடுக்க நின்று வணங்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்குத்தான் அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டானே, எதற்காக இந்த கஷ்டம், ஏன் இந்த சிரமம் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நினைத்து, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமைகளை நினைத்து நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா என்று கேட்டார்கள். யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? இன்றைக்கு 3 வேளை உணவு சாப்பிடுகிறோம், யாரிடத்திலேயும் கையேந்தாத அளவிற்கு கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமாங்க? எப்படியோ வாழ வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருந்தாலும் மாளிகையிலே பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது கூட ரசூலுல்லாஹ் வயிறார அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய குடும்பம் சமைத்து நாங்கள் 2 மாதங்களிலே 3 பிறைகளை காண்போம்,
எங்கள் வீடுகளிலே சமைத்து நாங்கள் உண்டது கிடையாது. மாக்கலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுப்ஸம் முரக்ககா, மிருதுவான ரொட்டியை நபிகளார் இறைவனை சந்திக்கிற காலம் வரை சாப்பிட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் பொரித்த ஆட்டுக்கால் சப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தா லஹிக பில்லாஹ், இறைவனை சந்திக்கிற காலம் வரை சாப்பிட்டது கிடையாது. உணவு மேஜையிலே அமர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வீடு, இருந்த இருப்பிடம், அவங்க உண்ட உணவு ரொம்ப இலகுவான ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்ந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, இவ்வளவு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்த கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா நாம என்னங்க சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடலாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், தெரு வீதியிலே நடந்து சென்றார்கள், ஒருவேளை உணவு கிடைக்காதா? அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் ஒரு இரவு நடுநிசி வேலையில வெளியே வராங்க. என்ன காரணம்? வீட்டுல சாப்பாடுல வெளியே வந்தேன், அல்லாமல் ஆணை, அதுக்கும் நான் தான் வந்தேன். யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், உங்களை எந்த பசி உங்களுடைய வீட்டில் இருந்து வெளியேற்றியதோ அதே பசியினால் தான் நானும் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டும் என்றார்கள். நம்ம எம்மாத்திரம் அப்படி கையேந்திரமாங்க, வீட்டுல உணவில்லை என்று தெருத்தெருவாக அலைகிறோமா? அல்லாஹ் அப்படி நம்மளை ஆக்கல் அல்ல. அதையே ரசூலுல்லாஹ் பெரிய அருள்கொடை நினைச்சாங்க. அப்படி அருள்கொடைகளை பெற்ற நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும். இறைவனை வழிபடுகிற, இறைவனை தொழுகிற விஷயத்தில், இறைவனுக்காக நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல எப்படி இருக்கணும்? நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதனாலதான் சொல்லித்தராங்க, அல்லாஹ் எனக்கு இன்னி அலா திக்ரிக், இறைவா உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு உதவு, வசுக்ரிக், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ கொடுத்த அருள்கொடையை நினைத்து, நீ கொடுத்த வல்லமையை நினைத்து, அல்லாஹ் இவ்வளவு எனக்கு கொடுத்திருக்கியே, இவ்வளவு அருள்கொடைகளை எனக்கு தந்திருக்கிறாயே, கண்ணை கொடுத்திருக்கிறாயே, கையை கொடுத்திருக்கிறாயே, காலை கொடுத்திருக்கிறாயே, உடலிலே உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுடைய மகிமையை அறிந்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு உதவு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு, வணங்குறது முக்கியம் இல்லைங்க, வஹுஸ்னி இபாதத்திக், அழகிய முறையில். அது என்ன அழகிய முறையில்? இஹ்சான். இஹ்சான் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்க, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் கூட இறைவன் உன்னை பார்க்கிறான் என்ற ரீதியில் வணங்க வேண்டும். ஒரு வணக்கத்தை செய்யறோம், அந்த வணக்கத்தை செய்யும் போது அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாம் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ற நினைப்போடு நாம வணங்கும் பொழுது அதுல அலட்சியம் வராது, அதுல பொடுபோக்கு வராது, அதுல இயலாமை வராது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுக்காக நாம் அமல் செய்யணும்ங்கிற அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் அதிகரிக்கும். அப்படிதான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தெடுத்த அந்த நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வணக்கங்களை பார்க்கும் பொழுது அப்படியாக இருந்ததென்றால் காரணம் என்ன தெரியுமா? அழகிய முறையில் அமல். சும்மா ஏனோ தானோன்னு நீங்க உங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொண்டால் அந்த அது வணக்கமா இருக்கும். அந்த வணக்கம் எப்படி இருக்காது? இஹ்சானான அழகிய முறையிலான வணக்கமாக அது அமையாது. எப்பொழுது அழகிய முறையிலான வணக்கமாக ஆகும்? அல்லாஹ்வை நினைச்சு, அல்லாஹ் பார்க்கிறான், நாம் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான், ரப்பு இருக்கிறான், அந்த ரப்புக்காக நாம வணக்கம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று விஷயத்தையும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு, தொழுகை முடியும் பொழுது கூட என்ன செய்யணும்? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா நீ எனக்கு உதவு. எதற்கு உதவ வேண்டும்? உன்னை திக்ர் செய்வதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு யா அல்லாஹ் நீ உதவு. அல்லாஹ் உதவணும்ல, உதவுங்கிற இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவாவை அனுதினமும் செய்து சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்பாலிப்பான் என்ற துவாவோடு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யம்ஹக்கல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. நீங்கள் அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தான தர்மங்களை வளர்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை இறைவன் வழக்கரமிட்டு வாங்கி அதை பெரிய மலை அளவிற்கு அல்லாஹ் வளர்ப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ நம்முடைய நிர்வாகத்தை நாடி, நம்ம ஊரை நாடி ஒரு சகோதரர் அவங்களுடைய தேவைக்காக வந்திருக்கிறாங்க. உங்களுடைய குழந்தைக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அது பெரிய ஒரு தொகை. அந்த தொகையை கடன்பட்டு சிரமத்தில் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்பாக அவங்களுடைய மேலதிகமாக அவங்க செக்கப்லாம் போகக்கூடிய நேரத்தில் கூடுதலாக அதற்கும் பெரிய தொகை வருகிறது. அதற்காக நிர்வாகத்தை நாடி வந்திருக்கிறாங்க. அந்த வகைக்காக வெளியே சகோதரர்கள் என்ன செய்வாங்க, துண்டை ஏந்தி கொண்டு நிற்பார்கள். அந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக தாராளமாக கொடுத்து உதவுங்கள். அல்லாஹுவிற்காக நீங்கள் உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். அக்கதாமுக்கும் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். எனவே அல்லாஹுக்காக நீங்க வாரி இறைத்து அந்த சகோதரருக்காக உதவுங்கள். நீங்கள் ஒரு சகோதரருக்கு உதவக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், உதவுவாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த உதவியை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.